ஆசிய கண்டத்தில் 2வது இடத்தை பிடித்த மிகப்பெரிய ஒரு சதுப்பு நில காடு என்று அழைக்கப்படக்கூடிய பிச்சாவரம் காடு. இது மிக சிறப்பு மிக்க மேங்கோஸ் காடுன்னு சொன்னாக்க இது வந்து இதோட சொந்த பேர் பாத்தீங்கன்னாக்க தமிழ்ல சிறப்பனை. தண்ணி மீது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மரம். எப்போது வேண்டுமானாலும் அழியலாம், எப்போது வேண்டுமானாலும் உயிர் பெற்று வர முடியும். சதுப்பு நிலம் என்பது மிகப்பெரிய வழுவழுப்பான குழகுழப்பான மண். ஒரு காலை ஊனுகின்ற போது அந்த கால் உடல் அளவுக்கு கீழே இறங்கிவிடும். மீண்டும் எடுப்பதற்கு முயற்சி செய்தால் அடுத்த கால் மாற்றிக்கொள்ளும். இது தெரியாதவர்கள் யாராவது இறங்கினால் அதுக்குள்ளாரையே அவங்க பயணம் செய்து அவங்களுடைய கதையை முடித்துக்கூடிய நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சதுப்பு நிலம் மண். பேரழிவு ஒன்று கடல் மூலமா பேரழிவு வந்தது இல்லைங்களா, சுனாமி. அந்த பேரழிவுக்கு பின்பு எங்கள் கிராமம் பாதிக்கப்படாததற்கு காரணம் இந்த அழையாத்தி காடுகள் வந்து தடுத்த காரணத்தால் எங்களுடைய குடும்பங்கள்லாம் இன்றைக்கு எதிரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பிச்சாவரம் காட்டுக்கு போகலாம், காதலர்களுக்கான புகலிடம் அதுதான், அங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, பிச்சாவரம் என்பது காடுகள் இருந்த ஒரு இடமா இருப்பதனால அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறது தவறு. அதாவது உறவுக்கான ஒரு இடமோ அப்படிங்கிறத மாதிரி கொண்டு அது தவறு தானே? தவறு தான். உலக நாடு முழுவதும் வருகிறவங்க எல்லாருமே பிச்சாவரம் காடு என்றாலே மிக அற்புதமான ஒரு இடம், போனால் அதை பார்க்கலாம் என்றுதான் சொல்லுவார்களே தவிர எந்த மாதிரி காதலுக்கார ஒரு புகலிடம் அல்லது. இங்கே பிச்சாவரம் காடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விலங்கினம் தான் இருக்கு, அது வந்து நரிகு மட்டும்தான் இங்க இருக்கு. அதுக்கான தேவையான உணவுகள் கடல் வாழ் உணவுகளை எடுத்துக்கிட்டு சரி பண்ணி வாழ்ந்துகிட்டு. ஆமா. சரி, இப்ப இந்த நரின்னு நம்ம சொல்றோம், நரிகள் இங்க வேட்டையாடப்படுதா? இல்ல, வேட்டையாடப்படல. கண்ணுக்கே தெரியாது சொல்றீங்களா, அது மறைஞ்சு போயிட்டே இருக்கும், மனிதனுடைய குழு தெரியாம மறைஞ்சு போயிட்டு இருக்கும். அது வாழ்ற இடம் மேக்சிமம் மீனவர்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும். காட்டுவாசிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆதி தமிழர்கள் இருளர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த இடங்களை தெரியும். அதெல்லாம் அவங்களாம் கடந்து போயிடுவாங்க. அது மேல யாரும் அடிக்கிறதோ இல்லை அடிச்சு சாப்பிட்றதோ இல்லை அது இது வரைக்கும் வேட்டையாடியோ பழக்கங்கள். அதை பார்த்தீங்கன்னா கட்டமைப்புனாக்கா இப்போ அவங்களுக்கு தங்குவதற்கான வசதிகள் இங்கே இல்லை. அந்த விடுதி வந்து நல்லா கவர்மெண்ட் மூலமா கட்டி கொடுக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உணவு, அவங்களுக்கு ஏற்ற உணவு இங்கே கிடைக்காது. இது பிச்சாவரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வகையான மரங்கள் இருக்கிறது. அந்த 7 வகையான மரங்கள் மிக அழகு தரக்கூடியது இந்த சொற்பனை அழையாத்தி காட்டுல மிகப்பெரிய ஒரு அழகு மாதிரியே இருக்கிறது. ஆமா, ரொம்ப அழகு தரக்கூடியது, மனிதர்களை வந்து ரொம்ப உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மரம். இது வந்து சொற்பனை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா மாவு கண்டன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கண்டம் பாத்தீங்கன்னாக்க போன டபார்னு உடஞ்சிரும். மாவு கண்டம் தான் கண்ட மரம். இன்னொன்னு நாறு கண்டன்னு ஒண்ணு இருக்கு. அந்த நாறு கண்டங்கிறது நீ எவ்வளவு பிடிச்சி தொங்குனாலும் உடையாது. உடச்சிக்கிட்டே இப்போ தொங்கு மொழிஞ்சு அது சீக்கிரம் பிச்சை எடுக்க முடியாது. ஒன்று அறுவாலையில் வெட்டினா தான் எடுக்கலாம், புளியங்குச்சி மாதிரி. ஆமா. ஆனா அந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா அது எங்க பழைய காலங்களில் பாத்தீங்கன்னாக்கா யார் வீட்லையும் ஓலை குடிசை தான். ஆனா இங்க இருந்து வெட்டி கொண்டு போனோம். ஒரு மரத்தை கொண்டு போனோம், இவ்வளவு பெருசுல இருக்கும், கால் போட்டு கட்டுவாங்க. வீடு அதில் போட்டு கட்டினா ஒரு சின்ன 10 வருஷம் 20 வருஷம்ல ஒரு சின்ன பாதிப்பு கூட ஏற்படாது. அந்த காலுங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கான மரம், கண்ட மரம். மிக கொடூரமான ஒரு மரம் இருக்கு, அது பேர் தில்லை மரம் அப்படிம்பாங்க. சிதம்பரத்தை கொண்டதால அதுக்கு பேர் யாரோ வச்சுட்டு போனது தில்லை மரம். அந்த தில்லை மரம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சொட்டு தெரியாம தவறி கூட பட்டுடுச்சுன்னா அந்த இடத்துல வேற என்ன விஷத்தன்மை அந்த மாதிரி கிருமி பார்க்காது, உடனே கரியா எடுத்துரும், அது அப்படியே எடுத்துரும். அந்த மரம் இப்ப இங்க இருக்கு. அதுல நம்மளுடைய யூனிவர்சிட்டி என்ன செய்றாங்க, ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இன்னும் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க, கவரா கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் முழுமை அடையல. எய்ட்ஸுக்கு அதுல இருந்து மருந்து கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த பாலை எடுத்து உற்பத்தி பண்ணி அதை வந்து டெஸ்ட் லேபுக்கெல்லாம் போய் வந்திருக்காங்க. இது வரைக்கும் அதை முடியுமா இல்லை எய்ட்ஸ்க்கு மருந்து கண்டுபிடிச்சாங்களா என்னன்னு தெரியல. தொடர்ந்து யூனிவர்சிட்டி முயற்சி செய்யுது. உலகத்திலேயே ஆசிய கண்டத்தில் 2வது இடத்தை பிடித்த மிகப்பெரிய ஒரு சதுப்பு நில காடு என்று அழைக்கப்படக்கூடிய பிச்சாவரம் காடு. இது வனப்பகுதிகள் நிறைந்த காடு. மீனவர்கள், இருளார்கள் இவர்கள் இதிலே தொழில் செய்யக்கூடிய ஒரு இடம். மிக பிரம்மாண்டமான எம்ஜிஆர் நடித்துள்ள இதயகனி, பிரபு, மக்கள் திலகம் பிரபு நடித்த படம் சின்னவர் மற்றும் மலையாள பிலிம்ஸ்கள் இந்த இடத்துல எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அலையாத்தி காடு அன்போடு அழைத்து மகிழ்கிறது. பிச்சாவரம் மட்டுமல்ல, அகில நாடுகளில் வந்திருக்கிற நபர்களை அழைத்து மகிழ்கிறது. மிக சிறப்பு மிக்க மேங்கோஸ் காடுன்னு சொன்னாக்க இது வந்து இதோட சொந்த பேர் பாத்தீங்கன்னாக்க தமிழ்ல சிறப்பனை. தண்ணி மீது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மரம். எப்போது வேண்டுமானாலும் அழியலாம், எப்போது வேண்டுமானாலும் உயிர் பெற்று வர முடியும். சதுப்பு நில காடு. சதுப்பு நிலம் என்பது மிகப்பெரிய வழுவழுப்பான குழகுழப்பான மண். ஒரு காலை ஊனுகின்ற பொழுது அந்த கால் உடல் அளவுக்கு கீழே இறங்கிவிடும்.
மீண்டும் எடுப்பதற்கு முயற்சி செய்தால் அடுத்த கால் மாற்றிக்கொள்ளும். இது தெரியாதவர்கள் யாராவது இறங்கினால் அதுக்குள்ளாரையே அவங்க பயணம் செய்து அவங்களுடைய கதையை முடித்துக்கூடிய நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சதுப்பு நில மண்ணு, அதுதான் சதுப்பு நில காடு. அதுலயே இது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பனை காடு. இது பாத்தீங்கன்னா கீழே வேர்கள் இருக்காது. இது ஆலமரத்தை போன்று வீதிகள் இறங்குமே தவிர அந்த வீதிகள் சேர்ந்ததை நிற்காது. அப்ப இது என்ன செய்யும், அப்படியே நடந்து நடந்து தண்ணிக்குள்ளேயே நடந்தது தன்னை பெருக்கி பிள்ளைக்குட்டிங்க போல மிதக்கு மரங்களா தான் இது இருக்குது. மிதக்கு மரங்கள் தான். அப்ப இதுக்கான இந்த நீர் தண்ணி கொஞ்சம் உப்பு நீரா இருக்கிற இந்த கடல் எப்படி இது இந்த நீரா இருக்கும்? இந்த நீரில் தான் வாழக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான ஒரு மரம். வேற எந்த தண்ணீரிலும் வாழறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இப்ப இந்த பகுதி இந்த மரங்கள் இருக்குல்ல, இது எத்தனை கிலோமீட்டருக்கு இந்த சதுப்புல? கிட்டத்தட்ட பரங்கிப்பேட்டை தொடர்ந்து பரங்கிப்பேட்டை வழியாக கடற்கரை வழியாக வந்தால் பழையாறு முடிய இந்த காடுகள் இப்போது வளர்க்கப்பட்டிருக்கு, அரசாங்கத்தால் வளர்க்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மிகப்பெரிய பேரழிவு ஒன்று கடல் மூலமா பேரழிவு வந்தது இல்லைங்களா, சுனாமி. அந்த பேரழிவுக்கு பின்பு எங்கள் கிராமம் பாதிக்கப்படாததற்கு காரணம் இந்த அழையாத்தி காடுகள் வந்து தடுத்த காரணத்தால் எங்களுடைய குடும்பங்கள்லாம் இன்றைக்கு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்த காடுகள் இல்லை என்றால் கிட்டத்தட்ட 30 கிராமங்கள் அடியோடு அழிந்திருக்கும். காதலை பரிமாறிக்கொள்ளுகிற இடமா வந்து அங்கே வச்சுருக்காங்க. இப்போ சென்னையில் என்ன பேசுவாங்கன்னா, பிச்சாவரம் காட்டுக்கு போகலாம், காதலர்களுக்கான புகலிடம் அதுதான், அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எப்படி மெரினா கடற்கரையில் காதலை அன்பை பரிமாறிக்கொள்ளுகிற ஒரு விடயமோ அது மாதிரி பிச்சாவரத்துலையும் காதலையும் அன்பையும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய இடமா இது அமைதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த வகையில் அது சரியான கேள்விகளை கேட்டுக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, பிச்சாவரம் என்பது காடுகள் இருந்த ஒரு இடமா இருப்பதனால அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறது தவறு. அதாவது உறவுக்கான ஒரு இடமோ அப்படிங்கிறத மாதிரி கொண்டு அது தவறு தானே? தவறு தான். அது மாதிரி இடம் இல்லை அது. பிச்சாவரம் என்பது நீங்க சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு சென்னையில் இருக்கிற கடற்கரை முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அது மாதிரி உலக நாடு முழுவதும் வருகிறவங்க எல்லாருமே பிச்சாவரம் காடு என்றாலே மிக அற்புதமான ஒரு இடம், போனால் அது பார்க்கலாம் என்றுதான் சொல்லுவார்களே தவிர எந்த மாதிரி காதலுக்கார ஒரு புகலிடம் அல்லது. அதனால பிச்சாவரம் என்பது ஒரு சிறப்பு மிக்க ஒரு காதலுங்கிறது ஒரு அன்புக்கான ஒரு விடயம் தானே. இப்ப ஒரு அன்பை பரிமாறிக்கொள்ளுகிற ஒரு இடமாக பிச்சாவரம் இருக்கிறது அப்படிங்கிறது பொருத்தமா தானே இருக்குது. இப்ப அதை ஏன் தப்பாவே கொண்டு போய் அது இங்க இருந்து வரவங்களா இல்லை இங்க இருக்கிறவங்களா தெரியாத ஏதோ தவறால செய்தி கொடுக்குறாங்க. ஸோ அது மிகப்பெரிய குற்றமா நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் பிச்சாவரம் கிராமங்கிறதால என்னுடைய கிராமம் தான் சொல்ல வரல, அதான் சொல்லிட்டேன்ல, இது வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஆசிய கண்டத்துல 2வது இடத்தை பிடித்திருக்கிற ஒரு மிகப்பெரிய காடு சுற்றுலா தலம் இது. இந்த தளத்துல யாரு எப்படி வேணாலும் அப்படிதான் பேசுவாங்க. ஏன்னா நிறைய பேர் யூனிவர்சிட்டிங்கிற பக்கத்துல அண்ணாமலை யூனிவர்சிட்டி பக்கத்துல இருக்கு, அருகாமையில் பூம்புகார் யூனிவர்சிட்டி இருக்கு, பக்கத்துல மெடிக்கல் காலேஜ் இருக்கு, ஹாஸ்டல் காலேஜ் இருக்கு. இந்த மாதிரி உள்ளவங்க சில பேர் வந்து விரும்பி வரக்கூடிய இடமா இருக்கிறதால பைக்ல வருவாங்க, ஏதாவது பேசுவாங்க, இருக்கலாம். அது கொஞ்சம் மறைவான இடமா இருக்கு, உட்காந்து பேசலாம் அப்படிங்கிறதால யாரோ ஒரு சில பார்வைகளுக்கு தவறா தெரியுது, தவறா அதை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இல்லை. இப்ப இந்த காடு வந்து எத்தனை வகையான மரங்களை கொண்ட காடா இது? கிட்டத்தட்ட ஒரே வகையான மரம் இல்ல இல்ல இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா சொற்பனங்கிறது மிகப்பெரிய ஒரு, இந்த தழையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சவுண்ட் வரும் அதிகமா, வேற எந்த தழைகளும் வராது. ஒரு மிகப்பெரிய அடர்த்தி கொண்ட ஒரு தழை. ஆடு மாடுகள் அப்படியே மென்று சாப்பிட்டு அவ்வளவு சத்தக்கூடிய ஒரு தழை இது. ஆனா இப்ப இது வந்து கடலுக்குள்ள இருக்கிறதுனால இப்ப இது செழிப்பா இருக்கு. ஆடு வெள்ளாடு வந்துச்சுன்னா ஒரு பழமொழி இருக்குது, வெள்ளாடு பூந்தோட விளங்காதுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப இங்க வெள்ளாடு வராது. இந்த காட்டுக்குள்ள என்னென்ன மாதிரியான விலங்குகள் இருக்கா? விலங்குகள் இருக்கா? இங்க பிச்சாவரம் காட்டுகள்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விலங்கினம் தான் இருக்கு, அது வந்து நரிகு மட்டும்தான் இங்க இருக்கு. அதுக்கான தேவையான உணவுகள் கடல் வாழ் உணவுகளை எடுத்துக்கிட்டு சரி பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கு. சரி, இப்ப இந்த நரின்னு நம்ம சொல்றோம், நரிகள் இங்க வேட்டையாடப்படுதா? இல்ல, வேட்டையாடப்படல. கண்ணுக்கே தெரியாது சொல்றீங்களா, அது மறைஞ்சு போயிட்டே இருக்கும், மனிதனுடைய கண்ணு தெரியாம மறைஞ்சு போயிட்டு இருக்கும். அது வாழ்ற இடம் மேக்சிமம் மீனவர்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும். காட்டுவாசிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆதி தமிழர்கள் இருளர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த இடங்களை தெரியும். அதெல்லாம் அவங்களாம் கடந்து போயிடுவாங்க. அது மேல யாரும் அடிக்கிறதோ இல்லை அடிச்சு சாப்பிட்றதோ இல்லை, அது இது வரைக்கும் வேட்டையாடிய பழக்கங்கள். இப்போ அந்த பிச்சாவரம்ங்கிறது ஒரு வணிகம் சார்ந்த ஒரு விடயமாக தான் இருக்குது. இப்போ பொதுவாக இந்த பகுதியில் இருக்கிற மக்கள்
என் மக்களுக்கு வந்து இந்த பிச்சாவரம் எந்த வகையில் வந்து பொருளாதார ரீதியாக வளர்த்து கொடுக்குது? மிகப்பெரிய அற்புதமான பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்குற வகையில தான் இந்த டூரிஸ்ட் இங்கே அமைஞ்சிருக்கு, இந்த சுற்றுலாத்தலம். நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களோ இல்லை தலித் மக்களோ இங்கே யாரும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு வசதி படைக்கப்பட்டவர்கள், மீனவர்கள் இதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இறால், மீன், நண்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. இன்னும் உணவுக்கு தயார்படுத்திக்கிறாங்க, இன்னொன்று காய வச்சு அதை வரவங்களுக்கு விற்று சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போட்டிங் கிடைக்கல அப்படின்னா அவங்களே போட்டு எடுத்துட்டு சில டைமில் தேவையான நமக்கு இது 5-10 செலவுக்கான்னு சொல்லி அதுவும் ஒரு சில நேரத்தில் மறைவாக அரசாங்கத்திட்ட மறைவாக இருந்து போய்க்கிறாங்க. இது எல்லாம் மீனவர் மக்கள் சார்ந்தே இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அவங்களுக்கு தான் பிரயோஜனமான ஒரு விஷயம். இப்போ இந்த பிச்சாவரம் என்பது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியாக இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த தொகுதியில் நாடாளுமன்றத்தின் உறுப்பினராக மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் அண்ணன் விசிக தலைவர் திருமாவளவன் இங்கே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சியினுடைய சப்போர்ட்டில் இருக்காங்க. இந்த பிச்சாவரத்துக்கு இன்னும் என்னென்ன அரசு சார்பில் இந்த மக்கள் எதிர்பார்க்குறாங்க? இன்னும் பிச்சாவரம் வந்து முழுமையான ஒரு சுற்றுலாத்தலமாக அமையல. காரணம் அப்படின்னா இந்த காடு இருக்கிறதால மட்டுமே மக்கள் வராங்க. சுற்றுலாத்தலத்துக்கு வேண்டிய ஒரு வாகனம் நிறுத்துவதற்கான வாய்ப்பு இல்லைங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து செல்வதற்கான குடை அமைத்து கொடுக்கலங்க. டூரிஸ்டுக்குள்ளேயே இது இருக்கிறது, இந்த சுற்றுலாத்தலத்து உள்ளாரே தான் இருக்கு. அதில் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சரியாக இன்னும் முறையாக அந்த அரசாங்கம் இன்னும் அதுக்குள்ளாரே செய்யலை. மக்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுக்கணுங்கிறது நம்ம பெரிய இல்லை. இப்போ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த பகுதியில் வந்து அவர் இதை ஒரு கோரிக்கைனா உடனே நிறைவேற்றக்கூடிய இடத்துலையோ அல்லது அரசுக்கு உடனே அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துலையோ அவர் இருக்கிறாரு. இப்போ மீண்டும் அவர் களத்தில் நிற்கிறாரு. வெற்றி பெற்று விடுவதாக அனைத்து ஊடகங்களும் சரி, பொதுநல அமைப்புகளும் சரி, அல்லது மக்களும் சரி பேசிக் கொள்கிறார்கள். இப்போ அடுத்து வந்து திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினராக வருவதற்கு வாய்ப்பு பொறுப்பேற்பார் அப்படின்னு பேசப்படுகிற இந்த சூழலில் அவருக்கு வைக்க வேண்டிய கோரிக்கை என்ன? அவருக்கு வைக்க வேண்டிய கோரிக்கை பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து எலெக்ஷனு வாக்குகள் கேட்டு சேகரிக்கும் போது ஸ்ரீதரபாண்டியார்களோட ஒரு இணைஞ்சி ஒரு வாக்கு கேட்டாங்க. அப்போ கேட்கின்ற போது இந்த மாதிரி தேவைகள் வந்து சுற்றுலாத்தலத்துக்கு இருக்கு சொல்லி அவர் தான் ஒரு நிகழ்வை ஏற்படுத்தினார் அந்த நேரத்தில். அப்படி பண்ணும்போது இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்கோ நான் பணியை பொறுப்பேற்றவுடன் அத்தனையும் இந்த பகுதிகளுக்கு, அது எந்த சாதி மதம்லாம் தெரியாது, அனைவருக்கும் அந்த தேவைகளை பூர்த்தி, நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை தேவைகளை பூர்த்தி செய்ய கட்டாயம் நான் கடமைப்பட்டிருக்கிறேன், செய்து முடிப்பேன் என்று உறுதியளித்திருக்கிறேன். இப்போ சுற்றுலா மையமாக இருக்கிறதுனால பல்வேறு ஊர்கள்லேருந்து அல்லது பல்வேறு நாடுகளில் இங்கே வர்றாங்க. இப்போ அவர்களுக்கான அடிப்படை வசதி கட்டமைப்புகள் இந்த பிச்சாவரத்தில் இருக்கிறதா இல்லை? அதை கொஞ்சம் நீங்கள் பேசலாம். அதை பார்த்தீங்கன்னா கட்டமைப்புனாக்கா இப்போ அவங்களுக்கு தங்குவதற்கான வசதிகள் இங்கே இல்லை. அந்த விடுதி வந்து நல்லா கவர்மெண்ட் மூலயமா கட்டி கொடுக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உணவு, அவங்களுக்கு ஏற்ற உணவு இங்கே கிடைக்காது. ஸோ அவங்களா என்ன பண்ணிக்கிறாங்க, அப்போ ஒரு நாள் தான் தங்கத்துக்கான வாய்ப்பு அவங்கள்ட்ட இருக்கும். அடுத்து ஃபுட்டு அவங்களுக்கு எப்படி எங்கே கிடைக்குது, அவங்களுக்கு வாழ்றதுக்கான வசதிகள் எங்கே இருக்கோ அதை கடந்து அவங்க செல்லுறாங்க. அப்போ வர்றாங்க போகிறாங்க, அவ்வளோதான். தங்க முடியறதுக்கான வாய்ப்பு. இதை வந்து சுற்றுலா செஞ்சு பார்க்கணும் அல்லது முழுமையாக உணரணும், இந்த அழகியல் காட்சிகளை உணரணும் அப்படின்னா அதுக்கு வந்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லாததான் ஒரு பெரிய குறை தான். அப்போ இந்த அரசுகள் தான் அதை கவனிக்கணும். இப்போ இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர், இப்பொழுது இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு பாண்டியன், இப்போ அவர் வந்து இந்த அலையாத்தி காடுகள் என்று அலங்கரிக்கப்படுகிற இந்த அற்புதமான காட்டிற்காக அவர் சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கிறதுனால இதுவரை என்ன செய்திருக்கிறாரு, அவர் என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அவருடைய மேம்பாட்டு நிதிகளிலிருந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்கா பேருந்து நிலையங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. அலையாத்திலே இங்கே அலையாத்தி காட்டுக்கிட்ட கட்டுக்காலத்தில் கிராம பேருந்து நிலையங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. அவர்கள் இதை பற்றி சிந்திச்சிருக்கிறாங்களா, இல்லை சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அவங்களுக்கு டைம் இருக்கா, நேரம் கிடைச்சிருக்கான்னு இது வரைக்கும் அது மாதிரி எதுவும் எதிர்பார்க்க முடியல. அலையாத்தி காடில் மொத்தம் ஒரு 7 வகையான மரங்கள் இருக்குன்னு சொன்னீங்க. இந்த 7 வகையான மரங்கள் என்னென்ன, எது விஷத்தன்மை உடையது, எது நல்ல தன்மை உடையது, இது எதற்காவது பயன்படுகிறதா, இந்த விறகுகள் பயன்படுமா, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது பிச்சாவரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வகையான மரங்கள் இருக்கிறது. அந்த 7 வகையான மரங்கள் மிக அழகு தரக்கூடியது இந்த சொற்பனை. அழையாத்தி காட்டில் மிகப்பெரிய ஒரு அழகு மாதிரியே இருக்கிறது. ஆமாம், ரொம்ப அழகு தரக்கூடியது, மனிதர்களை வந்து ரொம்ப உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மரம். இது வந்து சொற்பனை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாவு கண்டன்னு ஒன்று இருக்கு. அந்த கண்டம் பார்த்தீங்கன்னாக்கா போன டபார்னு உடஞ்சிரும். மாவு கண்டை தான் கண்ட மரம். இன்னொன்று நாறு கண்டன்னு ஒன்று இருக்கு. அந்த நாறு கண்டங்கிறது நீ எவ்வளோ பிடிச்சி தொங்குனாலும் உடையாது,
உடச்சிக்கிட்டே இப்போ தொங்கு மொழிஞ்சு அது சீக்கிரம் பிச்சை எடுக்க முடியாது. ஒன்று அருவாளில் வெட்டினா தான் எடுக்கலாம். புளியங்குச்சி மாதிரி. ஆமாம். ஆனால் அந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கள் பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா யார் வீட்லையும் ஓலை குடிசை தான். ஆனால் இங்கேருந்து வெட்டி கொண்டு போனோம். ஒரு மரத்தை கொண்டு போனால் இவ்வளோ பெருசில் இருக்கும். கால் போட்டு கட்டுவாங்க. வீடு அதில் போட்டு கட்டினா ஒரு சின்ன 10 வருஷம் 20 வருஷம்ல ஒரு சின்ன பாதிப்பு கூட ஏற்படாது. அந்த காலுங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கான மரம், கண்ட மரம். மிக கொடூரமான ஒரு மரம் இருக்கு. அது பேர் தில்லை மரம் அப்படிம்பாங்க. சிதம்பரத்தை கொண்டதால அதுக்கு பேர் யாரோ வச்சுட்டு போனது தில்லை மரம். அந்த தில்லை மரம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சொட்டு தெரியாம தவறி கூட பட்டுடுச்சுன்னா அந்த இடத்துல வேற என்ன விஷத்தன்மை அந்த மாதிரி கிருமி பார்க்காது, உடனே கரியை எடுத்துரும். அது அப்படியே எடுத்துரும். அந்த மரம் இப்போ இங்க இருக்கு. அதுல நம்மளுடைய யூனிவர்சிட்டி என்ன செய்றாங்க, ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இன்னும் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. கவரா கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் முழுமையடையல. எய்ட்ஸுக்கு அதுல இருந்து மருந்து கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த பாலை எடுத்து உற்பத்தி பண்ணி அதை வந்து டெஸ்ட் லேபுக்குலாம் போய் வந்திருக்காங்க. இது வரைக்கும் அதை முடியுமா இல்லை எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்களா என்னன்னு தெரியல. தொடர்ந்து யூனிவர்சிட்டி முயற்சி செய்யுது. இப்போ நீங்கள் சொன்னதை போல் மருத்துவ குணம் நிறைந்த மரங்கள், வீடு கட்ட பயன்படுகிற மரங்களும் இது இருக்குது அப்படின்னு சொல்லுகிற போது இந்த அலையாத்து காடுகளில் இவ்வளவு அடர்ந்த காடுகளாக இருக்கிற இடத்துல கொலை குற்றங்கள், குற்ற நடவடிக்கைகள் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாருமே நினைக்கக்கூடிய அந்த சூழலை ஏற்றவாறு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் சத்தியமாக இது வரைக்கும் ஒரு சின்ன ஒரு கொலை கூட, ஒரு குற்றமான செயல் கூட இங்கே நடந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு காவல்துறையும் பாதுகாப்பு, காவல்துறை அரசு வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளுது, வரவங்களையும் பாதுகாத்துக்கிறாங்க. இதுவரை அந்த மாதிரி அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்கவே இல்லை. இப்போ கேரளாவெல்லாம் போனால் வந்து இந்த மாதிரி போட் போகும்போது நிறைய உயிரினங்கள் வந்து போட் கவுந்திருக்கு, போட்டு வந்து அமிங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு ஒரு 30 பேர் பலி 40 பேர் பலிலாம் வந்திருக்கு. பிச்சாவரம் வனப்பகுதி இருக்குல்ல, அது போன்ற சம்பவங்கள் இப்போ உங்கள் நினைவுக்கு நடந்ததுண்டா? இல்லை, இது வரைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட 47 வயசு நடக்குது. இது வரைக்கும் நான் பார்த்தது வரைக்குமே யாரும் போட்டுக்குள்ளே இருந்து கவுந்தாங்க, உயிர் போயிடுச்சு அப்படின்ற செய்தி இது வரைக்கும் பேப்பர் செய்தியும் கிடையாது, எந்த செய்தியுமே கிடையாது. செய்தி இல்லை. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா அந்த மண் வளம் வந்து கொண்டு இருக்கும் போது மனுஷனை தாங்கி பிடிச்சிக்கும். அதுக்குள்ளார எல்லாருமே ஓடி வந்துருவாங்க. ஆனால் இது வரைக்கும் கவுந்துதான் ஒரு சரித்திரமே கிடையாது. இந்த பெரிய புயல்கள் எந்த அளவுக்கு இந்த காடு வந்து மக்களை பாதுகாத்ததா, மண்ணை பாதுகாத்ததா, இல்லை கடலையே இது பாதுகாத்து கொண்டதா, புயலை இது எப்படி இந்த காடு எதிர்கொள்ளுது? மிகப்பெரிய அற்புதமான ஒரு கேள்வி. இந்த காடு இருந்ததால எங்களுடைய உயிரெல்லாம் பாதிப்பு இல்லாமல் நாங்கள் வந்து ரொம்ப சேஃப்டியாக வாழ வச்ச ஒரு மரம் அது. ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, இந்த மரம் இல்லைன்னா நாங்கள் சுனாமியால் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 30 கிராமங்கள் என்ன செய்வோம், நேரத்தோடு அழிஞ்சிருப்போம். நிறைய மக்களை நாங்கள் இழந்திருப்போம். இந்த அலையாத்தி காடு என்பது மிக அற்புதமான காடு, எங்களை உயிர் வாழ வைக்கக்கூடிய காடு. பல மக்களுக்கு மீன் வளம், இறால் வளம் கொண்டு மக்களை காவந்து பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு அலையாத்தி காடு இது. அதனால் இந்த காட்டுக்கு நாங்கள் வந்து பெரிய நன்றி விழாவே கொண்டாடலாம். ஏன்னா எங்கள் உயிர்களை காவந்து பண்ணி கொடுத்தது இந்த காடால். எங்கள் கிராமம் 30 கிராமங்கள் வந்து சுனாமியை தடுத்துருச்சு. நல்லா பாதுகாத்துக்கு. இப்போ நாங்கள்லாம் வந்து சென்னை வாசிகளாக இருக்கிறோம். பல புயல்கள் வந்து சென்னையிலே நாங்கள் பார்த்துருக்குறோம். அடிச்சு நொறுக்குகிற காட்சியெல்லாம் நம்ம கண்ணார பார்த்துருக்கோம். இந்த பகுதியில் வந்து வருடந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களில் பல புயல்கள் வந்திருக்கு. இந்த பல புயல்களை இந்த மரங்கள் எப்படி தாங்குச்சு? நாங்களும் பாதிக்கப்படலை, இந்த மரமும் பாதிக்கப்படலை. காரணம் என்னன்னா, உலகத்திலேயே வடிகால் அமைத்து உலக தண்ணியே வடியக்கூடிய மாவட்டம் கடலூர் மாவட்டம் கொள்ளிடமாறு. இந்த கொள்ளிடமாற்று வழியாக தான் இந்த தண்ணி ஃபுல்லாக கடந்து இதில் தான் கலந்து போகுது. அதனால எங்களுக்கு வடிகால் வந்து இருக்கிறதால எங்களுக்கு உடனடியாக தண்ணி வற்றி போயிடும். நாங்கள் புயலில் பாதிச்சதும் கிடையாது. அப்படியே பாதிக்கப்பட்டிருந்தால் சற்று வயல் இந்த மாதிரி மண் ரீதியான சம்பந்தமான பாதிக்கப்படுறோம். ஏன்னா இந்த உப்பு தண்ணி அதில் ஏறினோடனே அந்த தன்மையை மாற்றி விவசாயம் செய்யறதுக்கான சில ஆண்டுகள் கடந்து போகும். அதை வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுறதில்ல அந்த ரீதியாக. உலகமெல்லாம் பரவி இருக்கிற ரெட்டாக்கிஸ் அன்புடையர்களே, நாம் மிகப்பெரிய அடர்ந்த சதுப்பு நில காடுகளில் சங்கமித்திருக்கிறோம். பல்வேறு அனுபவங்களை இந்த பகுதியில் இருக்கிற நம்முடைய தோழரிடமே நாம் தெரிந்து கொண்டோம். வரலாற்று ஆய்வுகளின்படி அல்லது இலக்கிய ஆய்வுகளின்படி இந்த பிச்சாவரம் என்பது பெருமைக்குரிய மண்ணாக தமிழர்களுக்கு, இன்னும் சொல்லப்போனால் உலக தமிழர்களுக்கு உன்னதமான பூமியாக இந்த மண் விளங்கி கொண்டிருக்கிறது. கடலும் கடல் சார்ந்த இடமும் மட்டுமல்ல, நிலமும் நிலம் சார்ந்த இடமுமாக இந்த தேசம் பரவி கிடக்கிறது. ஆயிரம் உயிர்களை அற்புதமாக காப்பாற்றிய இந்த வானாந்தர காடுகள் இன்னும் வாழ வேண்டும். இந்த வங்கக்கடல் அதுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.